ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வாஷிங் மிஷின்லாம் டிஇ எரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் எதனால் வருது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வாஷிங் மிஷினுடைய பேனலை இந்த மாதிரி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டேட் கொடுத்துருக்கா. இதுதான் உங்களுடைய வாஷிங் மிஷினுடைய மேனுஃபேக்சரிங், அதாவது டேட்டு எப்போ ரெடி பண்ணுறாங்களோ அந்த போர்டுடைய எக்ஸ்பைரி டேட். நீங்கள் வாங்குகிற டேட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கானதை நம்மளால் செக் பண்ணலாம் முடியாது. ஜஸ்ட்டு காமிச்சேன். இப்போ நான் எப்படி இதை தனியாக கழட்டி எடுத்தேன்னா, இந்த மாதிரி ப்ளக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளக்லேருந்து நான் இந்த மாதிரி தனியாக அதை கழட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒயரிங்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. சும்மா 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி இந்த ப்ளக்கெலாம் பிடுங்கினீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த இடத்துக்கு வரேன். இது எதுக்கு நான் மெயினாக காமிச்சேன்னா, இது இதில் தான் உங்களுடைய டோர் சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால தான் அதை காட்டினேன். இந்த 2 பேனல் இருக்குது பார்த்தீங்களா, பின்னு மாதிரி, அதில் தான் நமக்கு சென்சார் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இதை கடையில் கொடுத்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2000 சார்ஜஸ் கேட்பாங்க. இல்லை, இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு என்ன இஷ்யூனா, நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் டோர் ஓப்பனில் இருந்தாலும் மிஷின் ரன் ஆகும். அதையும் நான் சொல்லிடுறேன். இல்லை, எனக்கு அது ஓப்பனில் இருக்கும்போது ரன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் கொடுத்து மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்றா இப்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த டெம்ப்ரரி சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி 2 ஒயரை எடுத்துக்கிறேன். ஒரே ஒயர் தான், சாரி, அதில் 2 எண்டும் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ அந்த 2 எண்டையும் இந்த மாதிரி இந்த சென்சார் இருக்குது இல்லையா, இதில் 2 சைட்லேயும் வச்சு நான் இப்போது சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறேன். அதாவது லைட்டாக சொல்ல போனால் அந்த 2த்துக்கும் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இதை நம்ம இப்படி ஷார்ட் பண்ணி வச்சோம்னா நமக்கு மிஷின் சென்சாரை டிடெக்ட் ஆகாமல் டைரெக்டாக லைவ் போகிறனால ஈஸியாக மிஷின் ரன் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது 2 ஒயரையும் இந்த மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஷின் டோர் ஓப்பனில் இருந்தாலும் ரன் ஆகும். டிஇ எரர் ஷோ ஆகாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நான் 2த்தையும் சால்ட்ரிங் பண்ண போகிறேன். நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வாஷிங் மிஷின் பிஇ எரருக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும். உங்களுடைய கொரிஸையும் நான் சால்வ் பண்ணுவேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு எதனா சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் தனியாக போடுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த இதை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் அழகாக இதை வேறு இது கூடயும் டச் ஆகாமல், வேறு எந்த கெப்பாசிட்டரோ இல்லை அந்த டையோட் கூடயோ டச் ஆகாமல் வச்சா தான் போர்ட் ஷார்ட் ஆகாது. இல்லைன்னா போர்ட் ஷார்ட் ஆகி மொத்தமாக வாஷிங் மிஷினே போயிடும். ஸோ அதனால தான் நான் கரெக்டாக அதில் மட்டும் அழகாக வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை டேரெக்டாக மிஷினில் மாட்டலாம் வாங்க. ஸோ நான் இதை எப்படி ரிமூவ் பண்ணுன்றதை நீங்கள் இப்போ நான் அட்டாச் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போது இந்த மாதிரி பார்த்திங்களா, இதே மாதிரி தான் அவங்க செட்டாக ப்ளக் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அதை ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க, அதை பாருங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா, அதை அழகாக எது கூடலேருந்து எதுலேருந்து கழட்டினீங்களோ அதை அழகாக எந்த பொசிஷன்லேருந்து கழட்டினீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டுக்குங்க. தப்பாக மாட்டி பின்ன உடச்சிக்காதீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அழகாக மாட்டிட்டேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளக்கில் எப்படி அட்டாச் ஆகுதோ அந்த மாதிரி வச்சு மாட்டுங்க. இடக்கு மடக்காக மாட்டினீங்கன்னா சுக்காக உடஞ்சி போயிடும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் இதை ப்ளக்கு தனியாக வாங்கி ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதை அழகாக மாட்டிட்டு, உங்கள் வீட்டில் சால்ட்ரிங் அயன் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் சும்மா லைட்டாக டேப் வச்சு நீங்கள் அந்த ஒயர் அழகாக சுற்றி விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இதை அழகாக இந்த மாதிரி வச்சிடலாம். நான் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் எடுத்துருப்பேன் அதை எடுத்து நான் அட்டாச் பண்ணுறதுக்கு. அதனால நான் லைட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்.
இப்போ நம்ம அந்த போர்டு மேலே மிஷின் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு டாப் பேனலில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஸ்க்ரூலாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இந்த பேனலில் அந்த எல்இடியை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அந்த மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி தெரியறதுக்காக ஒரு சின்னதாக ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே அந்த எல்இடியை நீங்கள் ப்ராப்பராக வச்சிட்டிங்கனாலே பேலன்ஸ் சைடில் எல்லாத்துலேயும் கரெக்டாக உங்களுக்கு உட்காந்துரும். இப்போ நான் அதை மாட்டிட்டேன். ஸோ மாட்டிட்டு பார்த்தீங்களா எந்த பிரச்சனையுமே இல்லை, அது பாடுக்கு அழகாக அதில் போய் உட்காந்துரும் அந்த லாக்கில். இப்போ நான் அழகாக ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹாஷாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போர்டு எதுனா ஷார்ட் ஆகிடும். இல்லைனா வந்து உங்களுக்கு தயவு செஞ்சு ஆனில் வச்சுருந்துட்டு பண்ணாதீங்க. நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிசிட்டிஸே அதில் பாஸ் ஆகும்போது போர்டு ஷார்ட் ஆகிடும். அப்புறம் பெரிய இஷ்யூ தான். நீங்கள் அழகாக எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்செல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் 2 ஸ்க்ரூவை போட்டேன். இப்போ அந்த போர்டு மேலே வச்சுட்டு மிஷின் மேலே வச்சுட்டு அழகாக அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி கழட்டணும் அந்த 2 ஸ்க்ரூவையும் நான் அதில் போட்டுறேன். எல்லா சைடும் ஒரு தடவை அமுக்கி லாக் ஆகிடுச்சான்றதை பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடில் இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் போடுங்க. ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ போடுறதுக்குன்ட்டு, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போடுறதுனால தான் உங்களுக்கு வந்து துரு பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா தண்ணி பட்டு துரு பிடிச்சிரும். அதனால் அந்த ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்ட் ப்ரொடெக்டரை வச்சு அதை லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் நல்லா ஸ்க்ரூ போட்டு எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா சில பேர்த்துலாம் துரு பிடிச்சிருக்கும். டைட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த நட்டில் இருக்கிற அந்த மரையில் இருக்கிற அந்த அச்செல்லாம் போயிடும், த்ரெட்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களால் மறுபடியும் இதுக்குன்ட்டு புதுசாக நெட்டு போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை மாட்டிட்டு அந்த ப்ரொடெக்டரை பார்த்து க்ளோஸ் பண்ணுறேன்னா நீட்டாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளக்கை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் அந்த எரர் கார்டு இல்லையான்னு. ஸோ இப்போ போட்டு நான் ஆன் பண்ணுறேன். ஸோ F1 காட்டுது. எப்பயுமே நார்மலாக அப்படி தான் காட்டும். ஸ்டார்ட் பண்ணனா இந்த மாதிரி ஒரு 4 தடவை மிஷின் ரன் ஆகிட்டு DE எரர்னு காட்டும். இப்போ எனக்கு காட்டாதான்னு பார்க்குறேன். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காட்டுற மாதிரி தெரியல. ஓகே, இப்போ எனக்கு அந்த DE எரர் வரல, மிஷின் நார்மலாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். தண்ணி எடுக்குது பார்த்தீங்களா, அந்த எரர் வரல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டோர் வந்து ஓப்பனில் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்களா ரன் ஆகுது. இதுதான் இதில் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு இதை மாற்றணுன்னா நீங்கள் போர்டை கடையில் கொடுத்து எனக்கு அந்த சென்சாரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.